ஹாய் கைஸ், இப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு ரெசிபி உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க. என்னென்ன போடணும் அம்மையே? சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டால் கறி குழம்பு போட்டால் நீட்டாக நல்லா இருக்குது. தக்காளி இது இன்க்ரீடியன்ஸு தக்காளி, கடலை, பொட்டுக்கடலை, புளி போட்டிருக்கீங்களா? புளி போடக்கூடாது. மிளகா, தக்காளி, பொட்டுக்கடலை, வரமிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்துச்சுனாலும் கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு வணக்கி இதை அப்படியே அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அரைச்சி தாளிச்சு விடணுங்க. தாளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி குழம்பு, இட்லி தக்காளி குழம்புங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வணக்கி விட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க. தாளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி குருமா ரெடிங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழை, கருவேப்பந்தழை இருந்தாலும் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பந்தழை, கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பந்தழை போட்டு நீங்கள் தாளித்து அப்படியே இட்லியோடு சாப்பிட்லாங்க. சுவையான தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். நீங்கள் தக்காளி சட்னியா தக்காளி குழம்புங்களா? தக்காளி குழம்பு, இட்லி தக்காளி குழம்புங்க. பாருங்க, இட்லி வெந்துட்டுருக்குங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்களா? ஓகே, அரைங்க. இதுங்க மிக்சியில் போடுறோம். வருங்க, ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு